ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாப் நாட் ஹேர் பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற கிளாத்தை வச்சு இதை செய்யலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எனக்கு 21 இன்ச் வருது. சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன். இப்போ இதில் எலாஸ்டிக் வந்து ஒரு 4 இன்ச் வைக்க போகிறேன். ஸோ அந்த எலாஸ்டிக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது வந்து ஒரு 3 இன்ச் எக்ஸஸ் ஆகும். ஸோ 4 + 3 வந்து 7. ஸோ 21 இன்ச் வந்து டோட்டல் லென்த் எடுத்தோம் இல்லையா. ஸோ 21லேருந்து -7 போடும்போது 16 இன்ச்சு. ஸோ 16 இன்ச் லென்த்தும் வித்து வந்து 6 இன்ச்சுக்கும் வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப ப்ராடாக வேண்டாம் அப்படின்னா 5 இன்ச் கூட வச்சுக்கலாம். இப்போ வித்து 6 இன்ச்சும் லென்த் வந்து 16 இன்ச் வச்சும் 2 கிளாத் எடுத்துக்கிறோம். ஸோ சேம் சைஸில். அடுத்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக கிளாத் வந்து 2.5 இன்ச் வித்தும் லென்த்து வந்து ஒரு 10 இன்ச் இருக்கணும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 கிளாத்தையும் இப்போ 6 இன்ச்சு 16 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கெட்ட பக்கத்தில் வந்து அதாவது தப்பான பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அடுத்த கிளாத்து ஸோ எலாஸ்டிக்காக கட் பண்ணோம் இல்லையா, 2.5 10 இன்ச்சு கிளாத்து. ஸோ அதையும் வந்து 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல பக்கம் திருப்பிக்கிறோம். ஸோ ஒரு பின் விட்டுட்டு ஸோ உள்ளே விட்டு நம்ம நல்ல பக்கம் 3 கிளாத்தையுமே திருப்பி எடுத்துக்கிறோம். இப்போ எலாஸ்டிக் வந்து 4 இன்ச்சுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து அந்த மெல்லிசான கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதில் உள்ளே விட்டு லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு கார்னரில் அந்த எலாஸ்டிக்கோடு சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பேண்ட் செய்கிறதுக்குரிய கிளாத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது வந்து சென்டரில் இருக்கணும். சென்டரில் வச்சுட்டு ஒன்று அயன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டிச் பண்ண ஏரியா வந்து சென்டரில் இருக்கணும். இப்போ 2 பீஸ் கிளாத்தையும் கிராஸாக எடுத்துக்கிறோம். கிராஸாக எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 2 பக்கமுமே நல்ல சைடு வந்து இருக்கணும். ஸோ எடுத்துகிட்டு இப்போ எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ண கிளாத்தும் எடுத்துகிட்டு அந்த எலாஸ்டிக்கோட கார்னரில் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இதோட கார்னரில் வைக்கணும். உள் பக்கம் தான் இருக்கணும். எலாஸ்டிக் வந்து உள் சைடு தான் இருக்கணும். கிளாத்தோட உள் சைடில் வச்சுட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடிலே நல்ல பக்கம் தான் இருக்கணும். எலாஸ்டிக்கோட இன்னொரு கார்னரை எடுத்து அதே மாதிரி இதோட கார்னரில் வச்சுட்டு 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம்.
இப்போ ஸ்டிச் பண்ண ஏரியாவில் வந்து நல்ல பக்கம் திருப்பிக்கிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணது வந்து உள்ள இன்சைடில் போயிடும். ஸோ இப்போ பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெட் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.